அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வங்கிகள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு 55 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. தனியார் வங்கி துவங்குவதற்கு குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை முதலீடு செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 500 கோடி. இரண்டாவது வினா. மைய வங்கியானது வங்கிகளின் வங்கி என்று உரைத்த பொருளியறிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பி.ஏ. சாமுவேல்சன். மூன்றாவது வினா. 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 14 வங்கிகள். நாலாவது வினா. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சமூக நலம். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம். ஐந்தாவது வினா. இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்பொழுது பெயர் மாற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி கிபி 1955. இம்பீரியல் வங்கி எஸ்பிஐன்னு எப்போ பெயர் மாற்றினாங்கன்னா 1955. ஆறாவது வினா. இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏழாவது வினா. ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கிபி 1935. ரிசர்வ் வங்கி 1935. எட்டாவது வினா. மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? இது ஒரு முக்கியமான வினா. மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரிசர்வ் வங்கி. மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எதுனா ரிசர்வ் வங்கி. ஒன்பதாவது வினா. ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? ஒன்பதாவது வினா. ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1949. ரிசர்வ் வங்கி 1949ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது. பத்தாவது வினா பாருங்க. ₹1 நோட்டை மட்டும் வெளியிடுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ₹1 நோட்டை மட்டும் வெளியிடுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய அரசு. அந்த ₹1 நோட்டில் யாருடைய கையெழுத்து இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 11வது வினா. சர்வதேச நிதி அமைப்பு 11வது வினா. சர்வதேச நிதி அமைப்பு அதாவது IMF எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வாஷிங்டன். சர்வதேச நிதி அமைப்பு வாஷிங்டனில் உள்ளது. 12வது வினா. ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சிடப்படுகின்றன? ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சிடப்படுகின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாசிக். ரூபாய் நோட்டுகள் நாசிக்கில் ரூபாய் நோட்டுகள் நாசிக்கில் அச்சிடப்படுகின்றன. 13வது வினா. ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய ஒரே பிரதமர் யார்? ஒரு முக்கியமான வினா. ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றிய ஒரே பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மன்மோகன் சிங். 14வது வினா. இந்தியாவில் ₹10 நோட்டுகளை வெளியிடுபவர் யார்? இந்தியாவில் ₹10 நோட்டுகளை வெளியிடுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திய ரிசர்வ் வங்கி. 15வது வினா. பின் வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அரசின் செலவு. 16வது வினா. இந்தியாவில் எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. இந்தியாவில் பண மதிப்பிழப்பு எப்போது நடைபெற்றது?
இதற்கு சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி நவம்பர் 8, 2016. பண மதிப்பிழப்பு நவம்பர் 8, 2016. 17வது வினா பிட்காயின் என்பது என்ன? பிட்காயின் என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மாயப்பணம். 18வது வினா திரு நரேந்திர மோடி அவர்களால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நவம்பர் 8, 2016. 19வது வினா பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாரிடம் உள்ளது? 19வது வினா பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாரிடம் உள்ளது? பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு யாரிடம் உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி. பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகின்ற பொறுப்பு ரிசர்வ் வங்கியிடம் உள்ளது. 20வது வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாசிக். 21வது வினா பண விநியோகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? பண விநியோகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4. 22வது வினா டேஷ் என்பது வணிகத்தின் முதல் வடிவம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்டமாற்று. பண்டமாற்று என்பது வணிகத்தின் முதல் வடிவம். 23வது வினா ஜப்பான் நாட்டின் பணம் பெயர் என்ன? ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி யென். ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் யென். 24வது வினா சர்வதேச வாணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது? ஒரு முக்கியமான வினா. சர்வதேச வாணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அமெரிக்க டாலர். 25வது வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பையில் உள்ளது. 26வது வினா பண்டைய காலத்தில் பணமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தங்கம். 27வது வினா எந்த நாட்டின் நாணயம் சமீபத்தில் IMFஇன் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சீனாவின் யுவான். 28வது வினா உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உலக வங்கி. 29வது வினா வணிக வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியுடன் பராமரிக்க வேண்டிய மொத்த வைப்பு தொகையின் விகிதத்தை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல் என்ன? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பண இருப்பு விகிதம். 30வது வினா இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தை நிறுவுவதற்கு எந்த குழு பரிந்துரைத்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி விஜய் கேல்கர் குழு. 31வது வினா இந்திய ரிசர்வ் வங்கியின் வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் வட்டி விகிதத்தை விவரிக்க பயன்படுத்தப்படும் சொல் என்ன? இதுவும் ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரெப்போ விகிதம். 32வது வினா இந்தியாவில் கடன் மதிப்பீட்டு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் ஒழுங்குமுறை ஆணையம் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், அதாவது செபின்னு சொல்லுவாங்க. 33வது வினா பொருளாதாரத்தில் பண விநியோகத்தை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கி பயன்படுத்தும் முதன்மையான கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திறந்த சந்தை செயல்பாடுகள். 34வது வினா
இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நியமிப்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்திய ஜனாதிபதி. 35வது வினா. எந்த குழு இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவ பரிந்துரைத்தது? ஒரு முக்கியமான வினா. எந்த குழு இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவ பரிந்துரைத்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹில்டன் யங் கமிஷன். 36வது வினா. பின்வருவனவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காப்பீட்டுத் துறையின் ஒழுங்குமுறை. 37வது வினா. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை நோக்கம் என்ன? இந்திய ரிசர்வ் வங்கியோட முதன்மை நோக்கம் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி, பணவியல் கொள்கைகளை நடத்துதல். 38வது வினா. இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பு? இந்தியாவில் பணவியல் கொள்கைக்கு யார் பொறுப்பு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்திய ரிசர்வ் வங்கி. 39வது வினா. இந்திய ரிசர்வ் வங்கியை நிறுவுவதற்கான சட்டப்பூர்வ அடிப்படையை வழங்கிய சட்டம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. 40வது வினா. எந்த குழு ஏடிஎம் பரிமாற்ற கட்டண முறையை மறு ஆய்வு செய்வதற்காக ஆர்பிஐயால் நியமிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விஜி கண்ணன் குழு. 41வது வினா. பாரத மகிழா வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பாரத மகிழா வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 2013. பாரத மகிழா வங்கி 2013. 42வது வினா. 1955 நாட்டுடைமையாக்கப்பட்ட இம்பீரியல் வங்கியின் தற்போதைய பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரத ஸ்டேட் ஆஃப் பேங்க். 43வது வினா. ஸ்டேட் வங்கியின் 5 இணை வங்கிகள் எப்பொழுது பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ, மார்ச் 31, 2017. 44வது வினா. இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1982. 45வது வினா. 1980 இந்திய அரசினால் எத்தனை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன? 1980 இந்திய அரசினால் எத்தனை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 6 வங்கிகள். 46வது வினா. இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் மறு கழிவு வீதம் எப்படி அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வங்கி வீதம். 47வது வினா. 19 ஜூலை 1969 14 தனியார் வங்கிகளை நாட்டுடைமையாக்கிய பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி. 48வது வினா. வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பரடோ வங்கி. 49வது வினா. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? ஒரு முக்கியமான வினா. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிய மகிழா வங்கி. 50வது வினா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஹிந்துஸ்தான் வங்கி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி. 51வது வினா. எல்ஐசி அதாவது இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி, கிபி 1956. எல்ஐசி 1956. 52வது வினா. வேளாண்மை மற்றும் இதர ஊரக தொழில்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நோக்கில் 1982 தொடங்கப்பட்ட வங்கி எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நபார்டு வங்கி. எந்த ஆண்டு பாருங்க 1982 நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது.
53வது வினா, எந்த நகரில் நடந்த சர்வதேச பணவியல் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 1935இல் இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புரூசெல்ஸ். 54வது வினா, உலக வங்கியின் மறுபெயர் என்ன? உலக வங்கியின் மறுபெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஐபிஆர்டி. உலக வங்கியின் மறுபெயர் ஐபிஆர்டி. கடைசி வினா, இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1964. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி 1964. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வங்கிகள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு 55 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.